நம்ம இந்த வீடியோவில் ChatGPT பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த ChatGPT-யை வந்து 2022 நவம்பரில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரிய மேஜர் கம்பெனிஸான நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை, இன்ஸ்டாகிராம் போன்ற கம்பெனிஸ்க்கு 1 மில்லியன் யூசர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு வருடங்கள் ஆயிருக்கு. ChatGPT வந்து 5 நாளில் 1 மில்லியன் யூசர்ஸ்ன்ற டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ChatGPT-யோட பேரண்ட் கம்பெனி வந்து OpenAI தான். OpenAIக்கு ஃபுல் ஃபண்டிங் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஓனர் பில் கேட்ஸ் தான். $20 பில்லியன் இது வரைக்கும் ஃபண்ட் பண்ணியிருக்காரு மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட்காக. அது மட்டும் இல்லாமல் இது லான்ச் ஆனப்போ நவம்பர் 2022 மைக்ரோசாஃப்ட் பிங் சர்ச் இன்ஜினில் ChatGPT-யை இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. சாட்பாட்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சாட்பாட்டுங்கிறத ஒரு லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம எந்த லாங்குவேஜில் வந்து இன்புட்டாக கொடுக்குறோமோ அதே லாங்குவேஜில் வந்து அது வந்து அவுட்புட்டை வந்து கொடுக்கும். இந்த சாட்பாட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறது எது மூலிமா அப்படின்னா இன்டர்நெட்டில் அவைலபிளாக ஓப்பன் டேட்டா சோர்சஸ் என்னென்ன இருக்கோ அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க இந்த சாட்பாட்டை. ஏற்கனவே பல வருடங்களாக சாட்பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவரை இந்த ChatGPT என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் 175 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்க இந்த ChatGPT மேலே. இதை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் பேஸ்டு சாட்பாட்னு சொல்கிறாங்க. இந்த ChatGPT-யோட எவல்யூஷனால கூகுளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கூகுள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த சாட்பாட் வந்து வந்தது அப்படின்னா இவங்களோட சர்ச் பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்றது. அதனால 8th February 2023 இவங்க வந்து ஒரு ஹியூஜ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அவங்களோட கூகுள் சாட்பாட் பேர்ட் ரிலீஸ் பண்ணுறதா வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ChatGPT-யோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதோடைய ஜென்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி. அதாவது அது வந்து ரொம்ப சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலிமா வந்து நம்மளுடைய அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா. இந்த ChatGPT-க்கு ப்ரீ ட்ரைனிங் சிஸ்டம் ஃபேசட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலிமா லார்ஜ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. மூலிமா வந்து இது ரொம்ப க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ்லாம் பண்ணும். எஸ்ஏ எழுதுறது, ஸ்டோரிஸு, போயம்ஸு, வீடியோ ஸ்கிரிப்டு, நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு கோடிங்லாம் கூட எழுதுது. நம்ம லாஸ்ட் டீகேடில் உள்ள குளோபல் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுத்து பார்த்தோம்னா 91.8% ஆஃப் த மார்க்கெட் ஃபுல்லாக கூகுள் இருந்தால் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா 8.5 பில்லியன் சர்ச்சஸ் பர் டே. கூகுளோட மொத்த ரெவன்யூவில் 71% ஃபுல்லாகவே அவங்க சர்ச் இன்ஜின் பிஸ்னஸ் மூலிமா வருது. உங்களுக்கு கூகுள் வந்து 2020 தான் $1 trillion கம்பெனி அப்படிங்கிற டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. கூகுள் மாதிரி பெரிய பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன பேட் நியூஸ் வந்தாலே பெரிய லாஸஸ் சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த பேர்டு சாட்பாட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த பேர்டு சாட்பாட் வந்து 1-2 கொஷின்ஸ்க்கு வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷனில் அவங்க ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் $10 பில்லியன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. இந்த ChatGPT தான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியலி அனௌன்ஸ்டு ஏஐ பேஸ்டு சாட்பாட்னு சொல்கிறாங்க. ஏஐயை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் வந்து டாக்டர் ஜியோஃப்ரி ஹிண்டன். அவரோட 2 ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா 2012 கண்டுபிடிச்சிருக்காரு. ஏஐக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா வச்சு அதை ட்ரெயின் பண்ணுறாரு அப்படின்னா அது இன்கேஸ் ஆஃப் ஆப்போசிட் ரியாக்ஷன் கூட வந்து அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த பேராமீட்டர்ஸை வச்சு அதுவே தான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுக்கும். இது வந்து மெனி கேசஸில் வந்து லீகல் கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. நிறைய லீகல் கேசஸ்லாம் கூட வந்து ஏஐக்கு அகெயின்ஸ்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக்ஸ். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். I am not Morgan Freeman, and what you see is not real. At least in contemporary terms, it is not. We're entering an era in which our enemies can make it look like anyone. இந்த 3 பேருமே இந்த மாதிரி நியூஸ் எதுவுமே வந்து இது முன்னாடி சொன்னதில்லை. இது வந்து எந்த வாய்ஸை வேணாலும் பர்ஃபெக்ட் லிப் சிங்கிங் மூலிமா கன்வெர்ட் பண்ணுது. இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான். ஆல்மோஸ்ட் 15,000 வீடியோஸ் டீப் ஃபேக்ஸில் ஸ்டடி பண்ணதில் அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் அவ்வளோ ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கு. இந்த டீப் ஃபேக்ஸ் மூலிமா நார்மல் சிசிடிவி வீடியோஸை கூட டீப் ஃபேக் பண்ணி கிரிமினல் கேசஸ் ஃபைல் பண்ண முடியும். ஃப்ராடலண்ட் வீடியோஸ் அப்படின்னு நிறைய பிளாக்மெயிலிங் கேசஸ்லாம் கூட ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இது மேலே இந்த ஏஐயோட எவல்யூஷன்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏஐயோட எவல்யூஷனில் 3 விதமான மக்கள் இருப்பாங்க. டினையர், டெவலப்பர் அண்ட் டிப்ளாயர். ஃபர்ஸ்ட் வந்து டினையர். அவங்க வந்து இதை நெக்லெக்ட் பண்ணி விட்டுருவாங்க, அவங்களுக்கு இரலவென்ட்னு. நெக்ஸ்ட் வந்து டெவலப்பர்ஸ். அவங்க வந்து இந்த ஏஐயை கிரியேட் பண்ணுவாங்க, நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க. அதனால டிப்ளாயருங்கிறவங்க இந்த ஏஐயை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்குருவாங்க. டினையராக ஆகாதீங்க, டெவலப்பராக ஆக போறீங்கன்னா ஆயிக்கோங்க. பட் எல்லாராலையும் அது பாசிபிள் இல்லை. ஆனால் நீங்கள் டிப்ளாயர்
என்ஜினியராக கண்டிப்பாக ஆகலாம். ஏன்னா ஏஐ வந்து கிராஜுவலாக எல்லா பேசிக் டாஸ்கையும் ஆட்டோமேட் ஆக்கிடும். அதனால் இந்த ஏஐயை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு உங்கள் டெய்லி டே டு டே லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிங்க. இன் குட் வே, நல்ல வழியில் யூஸ் பண்ணிக்குவாங்க. ChatGPT 4 இப்படி இருக்குன்னா ChatGPT 10 எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக ஏஐ இஸ் கோயிங் டு டேக் ஓவர் த வேர்ல்டு. ChatGPT மாதிரியே ₃ₐₖ ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வீடியோ எடிட்டிங்கை வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலிமா பண்ணலாம். அதாவது டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற மாதிரியே வீடியோ எடிட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ஏஐ வெப்சைட் NVIDIA மேக்ஸின் அப்படின்னு மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கேமராவை பார்த்தா போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேற எங்கன்னா பார்த்தா கூட கேமராவே பார்க்குற மாதிரி அதுவே அனிமேட் பண்ணிக்கும். இன்னும் நிறைய ஏஐ வெப்சைட்ஸ் இருக்குது, டாலி 2 அந்த மாதிரி. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.